ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவங்க நல்லா தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி நாங்க உங்களுடைய பாதத்துல வந்து வசனங்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நேரத்தை உமக்கென்று ஆண்டவரே நாங்க சற்று ஒதுக்கி வைக்க கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துவோம். நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுத்தர போகிற காரியங்களை நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். எங்களில் ஆண்டவரே வேண்டாத காரியங்கள் இருக்குமையில் ஒரு விஷயம் கூட எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து இந்த நேரத்துல ஆண்டவரே வசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த நாளின் கிருபைகளை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So good morning, welcome to the study. இன்றைக்கு நம்ம 12ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து கொரிந்து சபைக்கு இருந்த சந்தேகங்களை ஒவ்வொரு அதிகாரங்களிலும் அவர் தீர்த்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல ஆக்சுவலா முந்தின அதிகாரத்துல அந்த புற ஒழுங்குகளை எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். முக்காடு போடுறது, ஆண்கள் முக்காடு போடணுமா, இந்த மாதிரி சந்தேகங்களை எல்லாம் போன அதிகாரத்துல அவர் தீர்த்தார். இந்த அதிகாரத்துல சற்று ஆழமாக ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். இதுல ஒரு 11 வசனம் நம்ம ஒரு வாரத்துல எடுத்துட்டோம். அந்த மொத்தத்துல சாராம்சம் என்னன்னு சொன்னா, ஆவியானவர் ஒருவரே, அவருடைய வரங்கள் வித்தியாசமானவைகள் என்று நாம் பார்த்தோம். அது ஒவ்வொரு இப்ப எப்படி நம்ம இந்திய தேசம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கலர்ல இருப்பாங்க, ஒரு ஒரு மொழியில இருப்பாங்க. ஒவ்வொரு நாடு சின்ன சின்ன ஒவ்வொரு நாடுகளும் இந்திய தேசத்தின் ஒரு பங்காய் இருக்கும். ஆனா இணைந்து ஒரே இந்தியாவாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி இன்றைக்கு அந்த ஆவியின் வரங்களையும் பவுல் அப்படித்தான் விளக்குகிறார். பலவிதமான வரங்கள் உண்டு, ஆனா எல்லாமே நம்ம ஆவியானவர் ஒரு வரமா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஒரே நிமிஷம் வந்தாங்க. ஜஸ்ட் இந்த அக்காக்கும் நல்ல இருமல் இருக்கு. இருமலா? ஆமா. ஷீலாங்க மாமனார் ஆண்டி ரொம்ப சிக்கா இருக்காங்க. அப்படியா? ஆமா, ரொம்பவே சிக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த நீரு லங்ஸ்ல கோத்து 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 பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. 2 தடவை பயாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு தடவை இது பண்ணி ஓட்டை போட்டு லங்ஸ்ல இதெல்லாம் எடுத்தாங்க. மறுபடியும் அது உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஆக்சிஜன்ல தான் வீட்லயே வச்சுட்டாங்க. எத்தனை நாள் அப்புறம் நம்ம அங்க ஹாஸ்பிட்டல்ல போக முடியும்? அதனால அவ வரல போல. ஆமா, ஷீலா ஷீலா வந்துட்டாலே. ஆண்டி வந்துட்டேன் ஆண்டி. பரவாயில்ல, வந்துட்டா. ஆண்டி பிரேமா அப்பா இறந்துட்டாங்க ஆண்டி. ஆண்டி எப்படி இருக்காரு? அதான் வச்சிருக்கேங்க ஆண்டி, அப்படியே தூங்கிட்டு இருக்காருங்க. சரி சரி, தூங்கினாருன்னா சரி. பிரேமா அப்பா இறந்துட்டாங்க ஆண்டி. ஐயோ, நேத்திக்கிங்க ஆண்டி. சரி 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 பாப்பி, திடீர்னு நாங்க பேசல. மியூட்ல இருக்கு, மியூட்ல இருக்கு, மியூட்ல இருக்கு. ஷீலா, உங்க மாமனார் நல்லா இருக்காரா?
ஆண்டி வந்து ஓட்டு போயிட்டு இருக்குங்க ஆண்டி. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா, வீட்டுல இருக்காங்களா? இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆண்டி. சரி வீட்டுல வச்சுதான் ஓட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே. சரி, இப்ப நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். அந்த 12ஆம் அதிகாரத்துல அவ்விதமாயி அவர் ஆவிக்குரிய வரங்களை குறித்து விவரித்து சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு சபைகள்ல ஆவிக்குரிய வரங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்களை கொடுத்த ஆவியானவரை, அதை அருளிய ஆண்டவரை நினைப்பதை விட்டு ஆவிக்குரிய வரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத இந்நாட்கள்ல நாம் பார்க்கிறோம். அதை எல்லாத்தையும் தான் இங்க தெளிவுபடுத்தும்படியாக பவுல் வந்து இந்த அதிகாரத்துல அநேக காரியங்களை பேசுகிறார். அவ்விதமாய் அவர் பேசும்போது ஒவ்வொரு வரத்தையும் குறித்து சொல்றப்போ தீர்க்க தரிசன வரம் கடந்த வாரத்துல மற்ற முந்தின வரங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். தீர்க்க தரிசன வரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசன வரத்தை நாம் பார்த்தோமானால் அது என்ன, தீர்க்க தரிசன வரம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ஏதோ குறி சொல்லுகிறது இல்லைன்னா மந்திரம் சொல்லுகிறது போன்ற வரம் அல்ல. தீர்க்க தரிசன வரம் தீர்க்க தரிசனம் சொல்வாரு, இவர்கிட்ட போய் கேட்டா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தருவாரு அப்படிங்கிற மாதிரி வரம் அல்ல அது. தீர்க்க தரிசன வரம் வந்து கர்த்தர் ஒரு தேசத்துக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ, பொதுவாவே எல்லா வரங்களுமே ஒரு ஒரு சபைக்கு அல்லது ஒரு தேசத்துக்கு அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்தும்படியா சொல்றாரு. தனிப்பட்ட மனுஷனுக்கு பயன்படுத்தும்படியாக கர்த்தர் ஒருபோதும் இந்த வரங்களை பயன்படுத்த அவர் பிரயோகிக்கிறது இல்லை. ஆகவே இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசன வரம் வந்து கர்த்தர் சொல்லுகிற காரியம். அது பொதுவா வரக்கூடிய நாட்களிலே நடக்கக்கூடிய காரியத்தை தான் தீர்க்க தரிசனமாக சொல்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் 2 வகையாக நிறைவேறும். ஒன்று அந்த காலகட்டத்திலேயே நிறைவேறும், அல்லது அந்த அவங்க காலத்துல ஒரு ஃபியூ இயர்ஸ்க்குள்ள நிறைவேறும். நியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ நிறைவேறும். இரண்டாவதாக அது வெகு காலம் கழித்து, வெகு காலம் சொன்னா எத்தனையோ 1000 வருஷங்கள் கழித்து நிறைவேறுகிற ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கும். குறிப்பாக இப்ப ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஓசியா சொல்லியிருக்கிறாரு, சகரியா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது யோவேல் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நிறைவேறுகிறது எப்போ? இன்னுமே நிறைவேறல. அவங்க வாழ்ந்த நாட்களுக்கு அப்புறம் இப்ப 3000 வருஷம் கூட ஆயிருச்சு, ஆனா இன்னுமே நிறைவேறல. அப்போ ஆனா அது நிறைவேறுமா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா அந்த வார்த்தைகளை நம்ம சரியா ஃபாலோ பண்ணும்போதுதான் நமக்கு தெரியும் அந்த தீர்க்க தரிசனம். இதனாலதான் நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டிய அவசியத்தை உணர்கிறோம். பழைய ஏற்பாட்டை நாம் சரியாய் படித்து அறிந்தோமானால் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே நடக்கிற காரியங்களும் இனி வரும் இப்பொழுது நிகழ்கிற காரியங்களும் நமக்கு விளங்கும். அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேறு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் இந்நாட்களிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தோட ஒட்டு பார்த்து செய்யணும்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த பிரசன்ட் டேஸ்ங்கிறதுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சா அது வந்து நம்ம என்ன செய்ய முடியும், பழைய ஏற்பாடும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தீர்க்க தரிசனம் அப்படிதான் நடக்கும். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்வது ஏதோ ஒரு நல்ல பிரசங்கம் மாதிரி கிடையாது. பிரசங்கம் வேற, பைபிள் ஸ்டடி வேற, தீர்க்க தரிசனம் சொல்றது வேற. அதையும் நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். நிறைய பேருக்கு பிரசங்கமும் பைபிள் ஸ்டடிக்கும் வித்தியாசம் தெரியாது. பிரசங்கம்ங்கிறது பல இடங்களிலிருந்து வசனங்களை கோர்த்து ஒரு தலைப்புல அதுக்கு பொருத்தியே பேசுவது. ஆவியானவருடைய துணையோடுதான் அதையும் செய்ய முடியும். பைபிள் ஸ்டடிங்கிறது ஒரு வசனத்தையே பிட்டு நாம அதை பகிர்ந்து அதை புரிந்து ஆழமாய் அறிந்து கொள்வது, ஒரு சாப்டர் அறிந்து கொள்வது, அந்த மாதிரி காரியங்கள் பைபிள் ஸ்டடி. ஆழமாய் ஆராய்ந்து படிக்கிறது. இது தீர்க்க தரிசனங்கிறது வர இருக்கிற காரியங்களை சொல்லுவது, ஃபியூச்சரை சொல்லுவது. சோ இதெல்லாம் நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். அது ஒரு வரம். தீர்க்க தரிசனம் சொல்வது ஒரு வரம். ஆவியானவரை வந்து ஆண்டவர் எப்படி அருளி இருக்கிறாருன்னா அந்த வரங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
ஆஹ் ஒருத்தருக்கே எல்லா வரங்களையும் சில சமயத்துல கொடுத்துருப்பாரு. ஒருத்தருக்கே அதிகமான வரங்கள், எல்லாம்னு சொல்ல முடியாது, அதிகமான வரங்கள் கொடுத்திருக்கலாம். அல்லது ஒருத்தருக்கு ஒரு வரம் தான் கொடுத்திருக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வரங்கள் அவர்களுக்கு தந்திருக்க மாட்டார். ஆனா வேற விதமான காரியங்களை அவர்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களை அவர்களுக்கு தருவார். அதனால யாருமே வந்து எனக்கு ஆவிக்குரிய வரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம வந்து ஒரு சிலதுதான் ஆவிக்குரிய வரம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையுமே ஆவியானவர் மூலமா தான் நமக்கு செய்கிறார். ஒவ்வொரு காரியமும் செயல்பாடுமே ஆவிக்குரிய வரங்களாய் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா டிசர்ன்மெண்ட். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்ளுதல். எது சரி எது தவறு அப்படின்னு வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாய் நமக்கு தேவையானது எதுன்னு சொன்னா ஆவியானவருடைய வரம். இந்த துணை இல்லாட்டினா நம்மால நாம என்ன செய்ய, ஆவிகளை சோதித்து அறிய தெரியாது. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஆவிகளையே நாம் சோதித்தறிய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா பிசாசானவன், சாத்தான் வந்து எப்படி வரான்னா ஒளியின் தூதனாய் வருகிறான். தூதன், ஒரு தூதன் எப்படி இருப்பான் அந்த மாதிரியே வரான். 2 கொரிந்தியர் 11:14 அவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒளியின் தூதனாய் வர்றான், ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னு பார்க்கிறோம். ஆதியாகமத்துல நமக்கு முதல்ல நமக்கு பாவம் வந்து அந்த நாட்கள்ல நமக்கு தெரியும். உலகத்துக்குள்ளாக பாவம் வருவதற்கு பிசாசானவன் செய்த முதல் காரியம் என்ன? ஒரு பொய்யான செய்தியை அவர் சொல்லுவது. நீ மரிக்கவே மாட்டாய் அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொல்றது. அடுத்தது நீ தூதர்களைப் போல் ஆவாய், தேவர்களைப் போல் ஆவாய். பாருங்க எவ்வளவு பொய்யான செய்தி அது. உண்மையா கிடையாது. மரித்தார்களா? ஆம். எப்படி? ஆவிக்குரிய மரணம். அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த தொடர்பு அற்று போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த மகிமையின் சாயல் இழந்து போயிற்று. இது வந்து அவன் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்றான். இதுல ஏமாந்துதான் ஏவாள் வந்து பாவத்தை உலகத்திற்கு வருவதற்கு காரணமாயிருந்தார். இன்னும் சிலர் வந்து எப்படின்னு சொன்னா இந்த தீர்க்க தரிசிகளை கொண்டே பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுவது. இப்ப இந்த யுத்தத்துல போனா நாம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு கேட்டா ஆண்டவரிடத்துல செய்தி வாங்குறவங்க அதற்கேற்ற செய்தியை சொல்லுவாங்க. இங்க ராஜாவை ப்ளீஸ் பண்ணணும், ராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்கணும், ராஜாவுடைய உள்ளம் எப்படி இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீர்க்கதரிசிகள் பொய்யாய் சொல்லுவார்கள். நம்ம கிட்ட நாம விளையாட்டுத்தனமா நல்லா ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு தடவை அந்த வேடந்தாங்கல்னு ஒரு பகுதியில நாங்க சரணாலயம் பேர்ட் சாங்சுரி பார்க்க போயிருந்தோம். அங்க ஒரு மேடையில ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். எனக்கு வந்து அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாம எல்லாம் வந்து செயின் போடுறதுனால அந்த மந்திரவாதிக்கு இந்த குறி சொல்றவன், அதாவது என்ன பண்ணான்னா அவன் இப்படி என்னது உருட்டி போட்டு சொல்றவன், அவனுக்கு வந்து நம்மளை பார்த்துன்னா நம்ம கிட்ட மஞ்சள் கயிறு இல்லைன்னு சொன்னோடனே அவனுக்கு தெரியல. நான் கைய காட்டி வேணுன்னு இந்த பிள்ளைய கேட்டுச்சு, இவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் சொல்லுங்க அப்படின்னு. அந்த பையன் அந்த ஆள் பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள நிச்சயம் ஆயிருமா அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சது இதெல்லாம் பொய். இது வந்து அவங்களால அவங்க சும்மா கெஸ் பண்ணி சொல்றாங்க. நம்மளை பார்த்தோன்னா ஒரு கல்யாண வயசுக்கான பொண்ணுன்னு பாத்துடுறாங்க. அப்புறம் உடனே சொல்லிடுறாங்க இப்படி 2 வருஷத்துக்குள்ள ஆயிருமான்னு சொல்றாங்க. அப்படி அந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் மெசேஜஸ் சொல்றது பிசாசினுடைய வேலை, பிசாசுடைய காரியங்கள் தான். இதை விளங்கி கொள்வதற்கு நமக்கு எது வேணும்னு சொன்னா ஆவியானவருடைய அந்த டிசர்ன்மெண்ட் தேவை. சோதித்து அறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள்னு தான் யோவான் சொல்றாரு. சோ நம்ம அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்றவங்க ஒருவேளை நான் அப்படி சொல்ல தகுதி கிடையாது, ஆனாலும் சொல்றேன், ஊழியக்காரர்களாய் கூட இருக்கலாம். அப்படி ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து வர்றதெல்லாம் உண்மை, வர்றதெல்லாம் தான் கரெக்ட் அப்படின்னு நாம என்ன செஞ்சிட முடியாது. நாம வந்து
வேதத்தோடு உரசி பார்த்து இது சரியானதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம செய்யறோம். இந்த போய் குறி கேட்கறதே தப்பு. நாம ஊழியக்காரர்கிட்ட போய் உங்க வீடு கட்டிட முடியுமா, இல்ல எனக்கு இப்போ நான் நிலம் வாங்கிடுவேனா, இல்ல இது வேலை கிடைச்சிருமா, கல்யாணம் ஆயிருமா, இப்படி பிசினஸ் செழிக்குமா, இது நமக்கு அந்த அந்த வேலையில இருக்கிறப்போ அந்த நெசசிட்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. எனக்கு மூலமாவது நமக்கு நல்ல செய்தி கிடைக்காதான்னு போய் நம்ம போய் எல்லாரையும் தேடி போகும் பாருங்க. அப்போ இந்த சமயத்தை பிசாசு நல்லா பயன்படுத்தி, அதனால யார்கிட்ட இருந்தாலும் நம்ம வேதத்தோடு உரசி பார்த்துதான் அது சரியா தப்பான்னு சொல்லி நாம பார்த்து புரிந்து கொள்ளணும். இதற்கு நமக்கு ஆவியானவருடைய இந்த வரம் தேவை. தீர்க்க தரிசன வரம் நமக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனா இந்த வரம் நமக்கு மிக அவசியம். அதுவும் இந்த காலகட்டத்துல நாம் இருக்கும் போது. அதே மாதிரி அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட நாம சோதிக்கணும். இப்போ அன்னைக்கே மோசே காலத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனும் போல போடுறான், எல்லாரும் மந்திரவாதிகளும் போடுறாங்க, எல்லாம் பாம்பாகுது. ஆனா ஆரோனுடைய கோலம்ல இருந்து அந்த பாம்பு எல்லா பாம்புகளையும் விழுங்கிட்டுன்னு பாக்குறோம். சோ நம்ம முதல்ல அந்த அந்த பவர் அவங்களுக்கும் இருந்தது. அது மாதிரிதான் இன்னைக்குமே நம்ம நிறைய அற்புதங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. இந்த கோயிலுக்கு போனோம், இங்க இது பண்ணோம், இந்த இதுல இருந்து வந்தது, பால் வந்தது, கண்ணீர் வந்தது, என்னென்னமோ அற்புதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்னமோ புதிய புதிய காரியங்களை நடத்திக்கிட்டே சொல்லுறாங்க. இதை நம்பி பெரிய படித்தவர்கள், அதிகாரிகள், பணம் கொண்டவர்கள் எல்லாருமே போய் அதை நம்பும் போது நாம என்ன நினைச்சிடக்கூடாது, இது உண்மைதான், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாம என்ன செய்திடக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா பிசாசானவனை பற்றியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தெரிந்தால் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்படியும் அவனும் செய்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல அந்தி கிறிஸ்துவை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரமும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கேட்டின் மகன் எல்லா காரியங்களையும் இப்படி செய்யும் போது அவன்தான்னு நம்ம நினைச்சு பின்பற்றிட கூடாது. இது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதைதான் இந்த இடத்துல அவர் இந்த வரங்களை குறித்து பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த ஆவியை வித்தியாசப்படுத்துகிற அந்த வரம் நமக்கு மிக மிக அவசியம் சொல்லி, அடுத்ததான் அவர் சொல்றது இது கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அதாவது அந்நிய பாஷையில பேசுகிற ஒரு வரம். ஆக்சுவலா நாம தான் அதை அந்நிய பாஷைன்னு சொல்றோம். அது என்ன ஆக்சுவலான்னு சொன்னா, கடவுளும் ஒரு மனிதன்னா ஒரு விசுவாசியும் கடவுளும் பேசிக்கொள்ளுகிற ஒரு மொழி. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் அந்த சின்ன விளையாடும் போது அந்த வார்த்தைகளுக்கு, சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்கு அந்த பிள்ளைங்க கோட் வேர்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. முன்னால ஏதோ கா போட்டுக்குவாங்க, இல்லைன்னா ஷூ போட்டுக்குவாங்க. இப்போ மிஸ் வராங்க அப்படின்னா கமிஸ்கு என்னமோ கடப்படா கடப்படான்னுவாங்க. அப்போ அதுல என்னன்னா அவங்க அந்த வேர்டுக்கு முன்னால பின்னால ஏதாவது போட்டுக்கிட்டு அவங்க பேசுவாங்க. அப்ப அந்த வார்த்தை அந்த மொழி நமக்கு புரியாது. அது மாதிரிதான் இதுவும் கர்த்தரோடு பேசுகிற ஒரு மொழி. நான் அந்த மாதிரி விளையாட்டுக்கு பேசுற மொழி சொல்லல, புரிஞ்சு நாம சும்மா அந்த எக்ஸாம்பிளா சொல்றேன். இது நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மொழி, ஒரு வரம். நாம ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு வரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதத்துல ஆண்டவர் இதை அருளுகிறார். இது ஒரு சிலருக்கு பார்த்தா அது வெறும் சத்தம் மாதிரி தெரியும், புரிஞ்சுக்க முடியாது. நிறைய பொதுவா பேசுறவங்களுக்கே சில சமயத்துல புரிந்து கொள்ள பேசுற வரம் இருக்கும், ஆனா அதை புரிஞ்சுக்கிற வரம் இருக்காது. இத புரிஞ்சுக்கிற வரம் ஒருத்தருக்கு இருக்கும், அவருக்கு பேசுற வரம் இருக்காது. இது ரெண்டுமே இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. சோ வாட் எவர் தி கேஸ் மே பி. இந்த ஒரு சின்ன டவுட், இதுல வசனத்துல என்ன போட்டிருக்கு, பற்பல பாஷைகளை பேசுதலும். சோ அது பாஷையா இருந்தா தானே அது இது வரமா? அத நாம இந்த முதல் அனுபவத்தை வைத்து நாம இப்படி சொல்லுகிறோம்.
பற்பல பாஷைன்னு ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 120 ஒவ்வொருத்தரும் பேர் மேலறையில இருப்பாங்க. ஆவியானவர் அருளப்பட்ட போது 120 பேரும் பேசுவாங்க. நாங்க 120 பேரும் தங்கள் பேசும்போது பாஷை முதல்ல எப்படி இருக்கும் அந்த சத்தம்னு யோசிச்சு பாருங்க. 120 பேரும் பேசுன சத்தத்துல வெளியிருந்து கேட்கும்போது கிரேக்கர்களுக்கு கிரேக்க மொழி பேசுற மாதிரி இருந்துச்சு. கிரேக்க மொழி சத்தம் கேட்குது. இட்டாலியன்ஸ்க்கு இட்டாலி லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி சத்தம் கேட்குது. இப்ப எத்தியோப்பியன் வந்திருந்தாரு, அவருக்கு எத்தியோப்பிய செய்தி கேட்குது. இப்போ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து அன்னைக்கு அவங்க பேசுனது பற்பல பாஷைகளை பேசுக. ஒரே சமயத்துல ஒரு கோரஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கிரீக், அடுத்து இட்டாலி, அப்படி கிடையாது. எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் கூட பேசியிருப்பாங்க. அன்னைக்கு தமிழர் இருந்திருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அவங்க அந்த நேரத்துல பேசுனதுனால அவங்க வந்து இவங்க எல்லாருமே நம்மள இந்த நாட்டு யூதர்கள் தானே, இவங்க எப்படி நம்ம பாஷையை பேசினாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்ப அதேதான் இன்றைக்கு நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு சபைகள்ல இன்றைக்கு வெறும் சத்தம் பண்றது வந்து பாஷையா சொல்லவே முடியாதுல்ல, அந்நிய பாஷையா சொல்ல முடியாது. சத்தம் மட்டும் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். இது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. அது ஒரு தனி மனிதனும், அது ஆக்சுவலா அந்த வரம் வந்து அப்படித்தான் சபைக்கு கொடுக்கப்பட்ட வரமே அல்ல. அந்த வரம் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அந்த தனி மனிதன் ஆண்டவரோடு பேசுறதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம். அவ்வளவுதான். இது இந்த லாங்குவேஜ்ல தான் ஆண்டவர் பேசுறாரா தெரியாது. அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசலையா? ஆண்டவர் நம்மோட பேசுறாரு இல்ல, நமக்கு அது அந்த நிச்சயம் இருக்குல்ல. என்னோட இந்த வசனத்துல பேசினாரு, எனக்கு இந்த உணர்வை தந்தாரு, எனக்கு என்னை இப்படி காத்தாரு, எனக்கு இத நான் வந்து செய்யும் போது இதை செய்ய வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு, அப்ப நான் அதை செய்யல, என்னை ஆண்டவர் காத்துக்கிட்டாரு. அதெல்லாம் ஆண்டவர் பேசுறது இல்லவா? பேசுறது தானே. பேசுறாரு. நம்ம தான் வந்து ஆண்டவர் பாஷை, ஆண்டவரோட பேசும்போது நம்ம மொழியில மட்டும் பேசுறோம். உம் வேற மொழிகள்ல நம்மளுக்கு பேச தெரியல. ஏன் இங்கிலீஷ்ல பேசுற, தமிழ்ல பேசுற, ஹிந்தியில பேசுற? ஹிந்தியில நான் பேசுறது இல்லையே. நீ தான் பேசல. நம்ம மாதிரி இருக்க இன்னொருத்தர் ஹிந்தியில பேசுறாங்கல்ல. வேற மொழிகள்ல நம்ம பேச முடியும். பேசக்கூடிய ஒரு அது வந்து ஒரு தனி வரம். அதான் நான் இங்க சொல்லல. I didn't say about gift of languages. I am talking about gift of tongues. சரியா? நமக்கே புரியாது. சொல்லுங்க. நமக்கே இது புரியாது. புரியாது. அவ்வளவுதான். இன்னைக்கு இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு போயிருச்சுன்னு சொன்னா, இது இருந்தாதான் நீ வந்து உண்மையாவே ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மக்கள் சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. அடுத்தது இந்த வரம் இருந்தா தான் நீ ஊழியர் செய்யணும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இதுக்காக என்ன செய்யறாங்க? பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் சரி தப்புன்னு அதையும் நான் சொல்லுவதற்கு இங்க இல்லை. நாம அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? இன்னைக்கு நம்ம சரியில நாம என்ன கத்துக்கிறோம்? இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் லாங்குவேஜ் ஆஃப் பிரேயர் பிட்வீன் அ பர்சன் அண்ட் காட். இதுதான். தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். இதுக்கு மேல நாம அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. உங்களுக்கு அந்த வரம் இருந்தால் நீங்க அதை நல்லா பயன்படுத்துங்க. எந்த வரத்தையும் பயன்படுத்தாமல் விட்டால் அது திரும்ப வராது. அதை நமக்கு திரும்ப அதை செய்ய முடியாது, பிரயோகிக்க முடியாது. அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் நாம் பிரயோகிக்க வேண்டும். பிரயோகிக்கத்தான் அந்த வரமும் வளம் பெறும். இது வந்து எல்லா வரத்துக்குரிய ஒரு காரியம். நாமே ஒரு சமயம் தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நமக்குள்ள உணர்த்துவாரு, அதை நம்ம சொல்லலாம்.
நாமே ஒரு சில அப்புறம் ஆமால அப்படியே நடந்துச்சு சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னு நாமே அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. சோ அது அப்படி இருக்கலாம். அதனால நம்ம செய்ய செய்யதான் வரும். முக்கியமான நமக்கு இருக்கக்கூடிய வரம் எதுன்னா விசுவாசமே. விசுவாசமே ஒரு வரம். கொஞ்சம் நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஆவியானவர் வர்றோம்னு சொன்னா இந்த மாதிரி ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் நடந்தாதான் ஆவியானவருடைய வரோம்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா விசுவாசமே என்னது ஒரு வரம். நம்மால விசுவாசிக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அநேகருக்கு இதுல ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கும். கிறிஸ்தவங்க தான் அவங்க சொல்லுவாங்க இதுல அர்த்தமே இல்லை, இப்படி போய் நீங்க கூட்டுத்தனமா விசுவாசிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க எதையாவது செய்யுங்க, அறிவு சொல்லுகிறத செய்யுங்கன்னு. அறிவுக்கு இடம் கொடுக்காம விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும், ஒரு வரம் வேண்டும். இப்படித்தான் நமக்கு அதுதான் அதையெல்லாம் தான் நான் முக்கியப்படுத்துவேன். இதெல்லாம் ஒரு அடையாளம். அது ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இல்லைன்னாலும் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனா விசுவாசம் இல்லைன்னா நீ வீழ்ந்து போவாய். அதனால அது மாத்திரம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சொன்னது சொல்லுங்க சொல்லுங்க. இங்க சரி சரி. சொன்னது போல விசுவாசிக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒரு வரம். ஒரு கூடுகைக்கோ அல்லது ஒரு பெரிய மீட்டிங்கோ அது கிடையாது. ஆனா இதைத்தான் இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய இடங்கள்ல தவறாய் அதை முக்கியப்படுத்துறதுனாலதான் பிரச்சனைகளே வருது. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நிறைய சபைகள் அதை அதிகமாய் முக்கியப்படுத்துவதில்லைங்கிறத நான் அதையும் பாக்குறேன். ஒரு சில இடங்கள்லதான் அதை ரொம்ப பயன்படுத்துறாங்க. அநேக இடங்கள்ல அது தனிப்பட்ட ஜபங்களுக்கு அதை வச்சுக்கிறாங்க. வெளியா கூட்டத்துல அதை யூஸ் பண்றது இல்ல. அதுதான் அப்படிதான் வேதத்துல சொல்லப்பட்டு. அடுத்த வரம் என்னன்னு சொன்னா, நான் இப்படி சொன்னது போல பேசுறவங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாது. ஆனா அது அர்த்தத்தை சொல்ல கூடிய வரம் இன்னொருத்தருக்கு இருக்கும். ரொம்ப ரேரா தான் பேசினவங்களே அதோடைய அர்த்தத்தை சொல்ல முடியும். அநேகருக்கு சொல்ல முடியாது. ஆனா மற்ற ஒரு சிலருக்கு பேச வராட்டியும் மற்றவங்க பேசுறதுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். அப்படி இருக்கிறவங்க அவங்க பேசுற ஒருவேளை ஒரு கூட்டத்துல பேசினாங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை அவங்க சொல்லுவதற்கு அவர்கள் அதை பயன்படுத்தலாம். ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படி அது நடக்கும். அது அப்பதான் முடியும். சோ இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் என்ன இப்படி சொல்றாங்களே, அப்ப அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்து வந்தாங்களா? அதுவும் கிடையாது. அதையும் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா ஆவியானவர் செயல்பாடு நம்மால நம்முடைய அறிவுல விளங்கி கொள்ளவே முடியாது. அவர் ஆண்டவர், பிதாவானவர், குமாரனாகிய ஆண்டவர், அவர்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவர் ஆவியானவர். நாம் வணங்குகிற தேவன் திரியேக தேவன். 3 பேரும் எல்லா விதத்திலும் ஒன்று. அவங்க செயல்கள், அவர்களுடைய பெயர்கள் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? குமாரனை அறிந்து கொண்டோமானால் பிதாவை அறிந்து கொள்கிறான். என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான். என்னை கண்டவன் சொல்லும்போது குமாரனை கண்டு கொள்வதற்கு ஆவியானவர் அவசியம். இல்லைன்னா முடியாது. ஏன்னு சொன்னா அடிப்படையா இந்த சத்தியம் எல்லாம் எங்க நம்ம பாக்குறோம்? வேத வசனம். வேத வசனம் யாரால் எழுதப்பட்டது? ஆவியானவரால் எழுதப்பட்டது. அதை நாம புரிஞ்சுக்கணும், அதை வாசிக்கணும்னாலே ஆவியானவர் நமக்கு தேவை. இல்லைன்னா நம்மளால வாசிக்கவே முடியாது. அதுல ஏன்னா ஒரு மீனிங் இருக்காது வாசிச்சா. அந்த வாசிக்கிறதுல அர்த்தம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா நமக்கு ஆவியானவர் துணை இருந்தாதான் நம்மால அது என்ன பேசுறாங்கிறத நாம என்ன வாசிக்கிறோங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். என்ன பேசுறாங்கன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். வசனத்தை பிரசங்கிக்கும் போது, சொல்லி கொடுக்கும் போது அவங்க பேசுற அந்த சாராம்சத்தை நம்ம எடுக்கணும்னு சொன்னா ஆவியானவர் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் கிடையாது.
நம்முடைய சொந்த முயற்சியினால முடியாது. நீங்க அப்படி ட்ரை பண்ணாலும் அது வீண் தான் ஆகும். ஏன்னா கொஞ்ச நேரத்துல நமக்கு தூக்கம் வந்துடும், இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல தலைவலி வரும். நாம சொந்தமா முயற்சி எடுத்தோமா. ஆவியான துணையோட அது செய்யறப்போ நேரம் போகிறதே தெரியாது. நீங்க ஆரம்பிக்கிறது 5:30னா நீங்க திடீர்னு விழிச்சு பாத்தீங்கன்னா அது நீங்க படிச்சதுல இருந்து இப்படி எந்திரிச்சு பாத்தீங்கன்னா 7 மணி 7:30 மணி எல்லாம் ஆயிரும். அப்படி ஆவியானவர் உங்களுக்கு அதை விளக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ எப்பவுமே ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். இதைத்தான் நான் சொல்லக்கூடிய காரியம். இது ஒவ்வொரு வரங்களை நம்ம பார்த்தாலும் நமக்கு பல நேரங்கள்ல பல வரங்களை ஆண்டவர் நமக்கு தந்துகிட்டே தான் இருக்கார். இப்போ 12ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நம்முடைய சரீரத்துக்கு வச்சு அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த கொரிந்தியர்களுக்கு எல்லாமே ஒரு உதாரணத்தோட சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்களோட சொல்றப்போ அவங்க கொஞ்சம் ஈஸியா புரிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப படித்தவர்கள், அவர்கள் ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ். இன்னைக்கு போய் அறிவாளிகள்கிட்ட நாம நிறைய பேச முடியாது. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு சரியா நம்மால பதில் சொல்ல முடியாது. அதுக்கும் ஆவியானவர் தேவை. அவங்களுக்கு சரியா பதில் சொல்லணும்னா நமக்கு ஆவியானவருடைய பலன் இருக்கணும். அப்பதான் அதை நம்ம சரியா சொல்ல முடியும். பாருங்க, நமக்கு எவ்வளவு வரங்கள் நமக்கு தேவை, எவ்வளவு கிருபைகள் நமக்கு தேவை. ஏதோ ஒரு 4-5 வரங்களை பெருசு பிரதானப்படுத்தி இது இருந்தாதான் ஆவியானவருடைய அபிஷேகம் கிடையவே கிடையாது. நீங்க ரட்சிக்கப்படும் போது ஆவியானவருக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நாம அதை அச்சாரமாய் அவர் முத்தரித்து நம்மை சொந்தமாக்கி கொள்கிறார். அதற்கு பின்பு நாம் ஒவ்வொன்றையும் அவரை சார்ந்து அவரை கேட்டோம்னா நாம பெற்றுக்கொள்வோம், நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொன்னார் ஆண்டவர். அந்த மாதிரி நாம எப்படி கேட்கணுமோ, எத்தனை கேட்கிறோமோ அது நம்முடைய கெப்பாசிட்டி. எதுக்கெல்லாம் கேட்கிறோமோ அது நம்முடைய ஆண்டவர், அது அவ்வளவும் தருகிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கும். இதுதான் நாம புரிஞ்சுக்கணும். இது இருக்கணும், அது இருக்கணும். குறிப்பிட்டிருக்கலாமா? அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதேதான் இங்கேயே அது அந்த வசனமே அதான் சொல்லுது. இங்குள்ள வசனம் கூட அதே தான் சொல்லுது. என்ன சொல்லுது? நமக்கு பல அவயவங்க இருந்தா கூட, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் அது ஒன்றுதான் முக்கியம், ஒன்றுதான் முழு சரீரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் இசைந்து எல்லாமே வேலை செய்யணும். இது எல்லாமே ஒரு பாடிக்கு தான் சொந்தம். நம்ம யாரா இருந்தாலும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்னா நம்மளுக்கு அந்த வாஞ்சை, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த வாஞ்சை அது நிறைவாக்கப்படும். கேட்கும் போது நமக்கு அது நிறைவாக்கப்படும். நாம் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நமக்கு ஆவியானவர் அருளப்படும் போது அதை நமக்கு நிறைவாய் தருகிறார். இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு பர்சன், பெங்காலி, ஒரு பாகிஸ்தானி, ஒரு தமிழியன், இவங்க 4 பேருக்கும் ஆவியானவர் ஒன்றா இல்லையா? ஒன்றுதான். அவங்க கலர் வேறையா இருக்கும், பேச்சு வேறையா இருக்கும், ஜாதி வேறையா இருக்கும், அவங்களுடைய பிறப்பு வேறையா இருக்கலாம். ஆனா ஆவியானவர்னும் போது அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். அப்ப அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, சில்ட்ரன் ஆஃப் காடுங்கிற தலைப்புல அவங்க வராங்க. இதை நம்ம நம்பினோம்னா நமக்குள்ள பிரச்சனைகளே வராது. அது தெரியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இதை நம்ம விளங்கி கொள்ளணும். சபைகள்லயே புரிஞ்சு கொள்ளாததுனாலதான் சபையிலே பிரச்சனைகள். எவ்வளவு சபைகள்ல இந்த ஜாதிக்கு இந்த சர்வீஸ், அந்த ஜாதிக்கு அந்த சர்வீஸ், இந்த கோயிலே ஸ்பிளிட் பண்ணி இங்க ஒரு ஆலயம் அங்க ஒரு ஆலயம், ஒரே ரோட்ல 2 ஆலயம், சிஎஸ்ஐ ஆலயங்களே 2 இருக்கு. இதெல்லாம் வேதத்தை சரியாய் வழங்கி கொள்ளாததுனாலே, அடுத்தது ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளாததினாலே, ரட்சிப்பே அடையாததினாலே இந்த நிலைமை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரவே கூடாது.
இப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது, என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் நடக்கவே கூடாது. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா இந்த காரியங்கள்லாம் நடக்கவே கூடாது. அன்றைக்கு எப்படி செஞ்சாங்களோ சீட்டு போட்டு, அது மாதிரி சீட்டு போடாட்டியும் நமக்குள்ள ஒரு மனதாக ஒரு சிலரை தெரிந்து இவங்களுக்கு இவங்க லீடர்ஷிப் இவங்கள்ட்ட இருக்கு, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பார்ப்பாங்க, இவங்க வந்து பொருளரா இருக்க முடியும், இப்படி நாம நம்பி வேலையை செய்யறதுதான் ஒரு சபையா இசைந்து செய்யறதுதான் அது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எல்லா நிலைமைகளும் மாறி போயிடுச்சு. அதற்காக நாம அதிகமா ஜெபிக்க வேண்டும். நம்ம பைபிள் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸா நாம வந்து வேதத்தை நன்க படிக்கிறவர்களா இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள்ல நாம இந்த தவறுகளை செய்யணும். அப்ப எல்லாரையும் திருத்த முடியாது, எல்லார்கிட்டையும் பிரசங்கிக்கவும் முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லலாம். ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியா இருந்து கொள்ளலாம். இப்போ ஆவியானவர் ஒருத்தர்கிட்ட இருக்காங்கங்கிறது நம்ம விளங்கி கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னா ஒரு சில அடையாளங்கள்ல நிறைய பேர் எதை அடையாளம் சொல்றாங்கன்னா, அற்புதம் செய்யறதும், அந்நிய பாஷை, முக்கியமா அந்நிய பாஷை பேசுறதும், தீர்க்க தரிசனம் சொல்றது, இப்படியெல்லாம் இருந்தா தான் ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதல்ல, ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன வசனம் சொல்லுது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எருசலேமில் தரித்திருந்து ஆவியானவரை பெற்று என்ன செய்யறீங்க? பலனடைந்து சாட்சியா இருக்கு. சமாரியாவுல, யூதயாவுல, உலகம் பூராவிலும் போய் நீங்க சாட்சிகளா இருக்கு. அப்ப யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவங்க வாழ்க்கையில சாட்சிகளா இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில அந்நிய பாஷை பேசுறவங்களும் இல்ல, அவங்க வாழ்க்கையில சாட்சிகளா இருக்கிறவர்கள் ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள். ஸ்பிரிட் ஃபில்டு பர்சன் அப்படின்னு அடையாளம். இரண்டாவதாக, இந்த மாதிரி இருக்கிற ஆவியானவரால் நிறைவு பெற்றவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், அவங்கள்ட்ட ஒரு சமாதானம் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு தாழ்மை, கீழ்ப்படிதல், தாழ்மை, இது மூன்றும் அவர்களிடத்துல ரொம்ப வெளிப்புறமாயே தெரியும், வெளிய பிரகாரமாகவே தெரியும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், இப்ப நடக்க பூமி அதிர்ச்சி, அல்ல அந்த வெள்ளம், இந்த பிரிட்ஜ் பாருங்க டபார்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு குஜராத்ல. இப்படி திடீர்னு பல திடீர்னு சம்பவங்கள் நேரிடுது. இப்படி இயற்கை பேரிடர்களாதான் வரணுமா? நம்ம வாழ்க்கையிலேயே காலையில எந்திரிக்கிறோம், ஒரு எதையோ எதிர்பார்த்து செய்யறோம், அது திடீர்னு இல்லாம போயிடுது, இல்லைன்னா வர வேண்டியது வரலன்ற ஒரு செய்தி வரும், ஏதோ ஒண்ணு நடக்குது. ஹவு டு வி டேக் இட்? அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறோமா? அல்லது ஐயோ ஐயோன்னு புலம்புறோமா? இல்ல எல்லாரிடத்திலும் நம்ம அதை வந்து வெளிப்படுத்துறோமா? இல்ல எப்படி நாம அதை சந்திக்கிறோம்? அங்கதான் இருக்கு வித்தியாசம். ஒருத்தர் வந்து நிறைய கடன் வாங்கிட்டாராம், அந்த கடனை திருப்பி அடைச்சிக்கிட்டு இருக்காராம். திடீர்னு அவருக்கு ஒரு நோட்டீஸ் வருதாம். அந்த நோட்டீஸ பாத்தீங்கன்னா, இவர் கட்டிட்டு இருக்கிற பணம், வாங்கின பணத்தை விட 3 மடங்கு அதிகமா இன்னும் நீ கட்ட வேண்டும். இவர் ஏற்கனவே அடைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காரியம் நடந்துச்சு. இத கேட்டோன்னா அவர் போய் நேர ரயில்ல தண்டவாளத்துல போய் விழுந்து செத்துடலான்னு நினைச்சார். கிருபையா எப்படியோ மெசேஜ் சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஈர்க்கப்பட்டு வந்து அவர் பிழைச்சுக்கிட்டாருன்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த காலத்துல ஃபெயில் ஆனாலே போயிடுவாங்க. எஸ்எஸ்எல்சியில ஃபெயில் ஆனிச்சுன்னு போய் ரயில்வே பாலத்துல படுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நீட் பார்க்கிறோம். நீட்னால நிறைய பேர் எழுதிட்டு வந்த உடனே எழுதுறதுக்கு முன்னாலேயே எழுத முடியாதுன்னு நினைச்சு இதெல்லாம் வந்து நமக்குள்ள அந்த தைரியம் இல்லாததுதான். நமக்குள்ள ஒரு தைரியம், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை யார் மூலமா கிடைக்கும்னா ஆவியானவர் மூலமா தான் கிடைக்கும். நான் எதையும் சமாளிச்சிருவேன், எதையும் என் கர்த்தர் மூலமாய் நான் அதை சந்திப்பேன்.
அப்படிங்கிற ஒரு தைரியம். எனக்குள் கர்த்தர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எனக்கே பலன் இல்லை, நானா போய் செய்யவே முடியாது. ஆனா எனக்கு பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அந்த ஒரு தைரியம் நமக்கு வரும். சோ அவங்ககிட்ட நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், மனசுல ஒரு நல்ல சமாதானம் இருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சமாதானம் இருக்கும். மூணாவதா கீழ்ப்படிதலும் தாழ்மையும் அவங்கள்ட்ட இருக்கும். அது ரொம்ப கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும். அவங்க ஒரு பெருமைப்படுகிறவர்களாகவும் முரட்டுத்தனமா இருக்கிறவர்களாகவும் ஒரு சப்மிஷனுக்கே வராதவர்களாகவும் இருக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் கூட, ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலரை வச்சு நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள வச்சு அவங்க எதையாவது உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது டிப்பிக்கல் ஆஃப் பர்சன் விதவுட் ஸ்பிரிட். அடுத்து கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். ஆவியின் கனி 9 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது 9 குணங்களை, ஆட்டிடியூட்ஸை நம்ம பார்க்கணும். அது எல்லாம் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை போல் வாழ்கிற ஒரு கனியுள்ள வாழ்க்கை. அப்படி ஒரு கனியுள்ள வாழ்க்கைய மத்தேயுல சொல்லுவாரு பார்த்தீங்களா, நல்ல கனி கொடுக்கிற மரம், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் உண்மையாகவே ஆவிக்குரியவர்கள் என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய கனிகளால் நாம் அறிந்து கொள்ளும். இந்த கனிகளை எது இந்த 9 மாத்திரம் இல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம சீஷர்கள் ஆக முடியும்னு யோவான் புத்தகத்துல சொல்றாரு, சுவிசேஷத்துல சொல்றாரு. அப்போ நம்ம அதையே எப்படி செய்ய முடியும்? அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது. அவர்ல நம்ம எப்படி நிலைச்சிருக்க முடியும்? அவருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கும் போது, அவருடைய அன்புல நிலைச்சிருக்கும் போது. அப்ப அதெல்லாம் எப்போ முடியும்? அதை புரிஞ்சு கொள்ளும் போது, அதை தியானிக்கும் போது. இதுதான் இந்த பைபிள் ஸ்டடி நேரங்கள், நாம தனியா மெடிடேட் பண்ற நேரங்கள், தியான நேரங்கள், வேதத்தை திரும்ப திரும்ப படிக்கிற நேரங்கள், இதெல்லாம் மிக மிக அவசியம். பிரகாஷ் ஈஸ்வரியான்னு ஒரு பெரிய ஊழியர் இருந்தாரு. அவர் ஒரு மத்தியான செஷன் அவருக்கு இருக்கு. லஞ்ச் முடிஞ்சோன்னா அவர் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போயிட்டாரு. அப்ப வந்த பிறகு அது வாலிபர் கூடுகையா இருந்ததுனால மாதிரி அவரை கேட்டாங்க, அங்கிள் இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, நான் சாப்பிட்டுட்டு போய் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா காலையில பிரசங்கிச்சிருக்காரு, அதனால நான் போய் 1/2 hour ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுத்து பைபிள் எடுத்து வாசி. நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இல்ல நான் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல. அப்ப என்ன வாசிச்சீங்க? நான் சும்மா வாசிப்பேன். என்னோட ஹேபிட் என்னன்னா, எனக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் பைபிளை சும்மா வாசிப்பேன். அது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் வாசிக்கணும்னு இல்லை. நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம பர்பஸ்க்காக தான் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன, நமக்கு செய்தியதான் கொடுக்கணுமா, அதை வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த நாள் அப்படின்னு இருக்கா, அதுக்காக அந்த வாசகத்தை எடுத்து வாசிக்கிறோம். குட் ஃப்ரைடேனா அது சம்பந்தப்பட்டதெல்லாம், கிறிஸ்மஸ்னா அது சம்பந்தப்படும், அப்படி அதை எடுத்து வாசிக்கிறோம். இல்லையா, யாருக்காவது பர்த்டே, இல்லை எனக்கே பர்த்டே, எனக்கு வாக்குத்தத்தம் வேணும், அதுக்கு தேடுறோம் பைபிள. ஆனா எதுவுமே இல்லாம இது ஆண்டவரோட வார்த்தை அப்படின்னு சும்மா வாசிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும்னு அவர் சொல்லிட்டு போனார். அப்ப அப்படி சும்மா வாசிச்சா என்ன நடக்கும்? நமக்குள்ள அந்த வார்த்தைகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இப்போ அந்தந்த சமயத்துக்கு அதான் ஆவியானவர் வேலை, நினைப்பூட்டுவார், அவர் நமக்கு உணர்த்துவார். அது எப்படி? இந்த வசனங்களை. இப்ப நமக்குள்ள அந்த வசனம் இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப அவரால் எப்படி அதை உணர்த்த முடியும்? அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் டம்மியா அங்க உட்கார்ந்துருப்பார். அவரால் அந்த சமயத்துல எதையுமே செய்ய முடியாது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். இதுதான் டாமினேட் பண்ணும். அதனாலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நமக்குள்ள ஆவியானவரை போக்கடிக்காமல், ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், நமக்கு கிடைத்த கிருபைக்கு கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க. எல்லாமே கொடுக்குறாரு.
நமக்கு கொடுக்கறது வந்து நிறைவாய் கொடுக்கிறார். பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் கொடுக்கிறார். அப்போ நாம தான் என்ன செய்யணும்? அதை தக்க வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் இந்த வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, ஒரே சரீரம்னு சொன்னார் இல்லையா? இப்போ ஒவ்வொரு அவயவமும் தன்னைத்தானே பிரதானப்படுத்தக்கூடாது. இதை பற்றி நம்ம இப்பதான் பேசணும். தீர்க்க தரிசனம் வரான் தான் நான் பெரிய ஆளு, நான் அற்புதம் செஞ்சேன்னா இன்னொரு பெரிய ஆளு அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் இல்லைன்னா அந்த வேலையை அடுத்தவங்களால செய்யவே முடியாது. இப்ப கண் இல்லைன்னா காது வந்து கண்ணா மாற முடியுமா? இல்ல உடம்பு பூரா காதாவே இருந்துச்சுன்னா மற்ற வேலைகளை எப்படி செய்யறது? சோ எல்லாம் இசைந்துதான் செய்யணும். இது அவங்களுக்கு புரியறதுக்காக வேண்டியே இது எழுதியிருக்காரு. இது நமக்கும் விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு. அதனால எல்லா வரங்களும் நமக்கு தேவை. எல்லாமே வரம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏதோ இது சிலதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனா இது எல்லா வரங்களும் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டதுனால அந்த ஒரே ஆவியுடைய அந்த பர்சன், அப்படிப்பட்ட பர்சன்ஸ் ஒன்னா சேர்ந்து சபையாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த வித்தியாசமான வரங்கள் தான் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு பிரயோஜனமாகிறது. இப்போ வெறும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரம் வச்சுட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இங்க கட்ட முடியாது. ஓடி உழைக்கிறதுக்கு ஆள் வேணும், எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும், பிரிண்ட் பண்ண ஆள் வேணும், டிரான்ஸ்லேட் பண்ண ஆள் வேணும். சோ யாருமே இது நான் தான் பெருசு, நீ தான் பெருசு அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய சித்த பிரகாரமாய் அவைகளை கர்த்தர் படைத்து அதை நம்மை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கடைசியா இருக்கிற பகுதியில் என்ன வசிக்கிறோம்னா, இந்த சரீர அவயவங்கள்ல சில பலவீனமானவைகளும் உண்டு. இப்போ கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியறது இல்ல காது கொஞ்சம் கேட்கறது இல்ல. அப்புறம் இல்லைன்னா கூட நம்ம பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா வெள்ளையா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு பவுடர் அவசியமா இல்லை. என்ன மாதிரி இருக்கவங்கலாம் பவுடர் போடணும், அப்பதான் கொஞ்சம் நாங்க இருக்கிறோம்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு மோர் அட்டென்ஷன் நாமே கொடுக்கிறோம் இல்லையா? இது வந்து பிரிவினை உண்டாக்க கூடாது. ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கன்சர்ன்டா இருக்கணும். ஒருத்தர் பலவீனங்களா இருக்கிறாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது சரியான ஆட்டிடியூட் கிடையாது. அவங்களையும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து. எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஒரு சமயத்துல வந்தது. ஒருத்தர் வந்து அவங்க வீக்கு, அதனால அவங்க எதையுமே பொறுப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப மத்தவங்க தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்படி எப்படி நாங்களே செய்ய முடியும், அவங்க வீக்குன்னு சொல்லிட்டே நீங்க எப்படி விடலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஹெச்ஓடி சொன்னாங்க, இப்ப நம்ம கை விரல்களை பாருங்கன்னாங்க. பார்த்தா கட்டை விரல் வித்தியாசமா இருக்கு, சின்ன விரல் வித்தியாசமா இருக்கு, நடுவுல இருக்கிற 3 விரல்கள் நல்லா இருக்கு. இப்ப நீங்களே உழைக்கிறீங்கன்னு சொல்றவங்க இந்த 3 பேரு. இந்த கட்டை விரல் நான் ஹெட்டு நானு, இந்த குட்டி விரல் தான் அந்த அம்மா. ஆனா அந்த அம்மாவும் இல்லைன்னா என் கை எப்படி இருக்கும் யோசிப்பேன். அந்த அம்மாவும் அவசியம். அவங்களால ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நடக்கலைனாலும் அந்த கைங்கிறதுக்கு அந்த அந்த இது அவசியம். அது மாதிரிதான் அப்படின்னு ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. அவங்க ஒரு நான் கிறிஸ்டியன், பட் அவ்வளோ அழகா அந்த காரியத்தை விளக்குனாங்க. அதேதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். நாம வந்து ஒருத்தர் பிரிச்சு அவங்களால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நாம அழைக்கப்படலை. அவங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவர்களை நாம நடத்தும் போது கர்த்தர் அப்படிதான் அமைச்சிருக்காரு. அவங்களே அப்படிதான் படைச்சிருக்காரு. அது அவங்களுடைய பர்பஸ் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆகவே நம்ம எல்லாம் இசைந்து செய்யும் போதுதான் நாம ஒரு சபையாய் சிறப்பாய் செயல்பட முடியும். இதுதான் கொரிந்து சபைக்கு பவுல் அன்றைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு காரியத்திலும் இதை குறித்து முக்கியமாய் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். இனி அடுத்தது வந்து இந்த ஊழிய
ஊழியர்களை குறித்து. இப்ப வரங்களை பார்த்தாரு, அடுத்து ஊழியர்கள். இப்ப இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு புது கான்செப்ட் 5 வகை ஊழியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். 5க்கு மேலான ஊழியர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் ஊழியம் வந்து அப்போஸ்தலர், அதாவது அனுப்பப்பட்டவர்கள். இவங்க வந்து இவங்க கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது. இவர்களுடைய வேலை வந்து போய் சபையை கட்டுவது, சபை எழுப்புவது. அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் செய்திகளை சொல்லுகிறவர்கள். நாம பார்த்தோம், வரக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இன்றைக்கு எழுப்பிக்கிட்டே தான் இருக்காரு. அன்றைக்கு தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு ரொம்ப அதிகமா அவங்க மூலமா தான் பேசினாரு. ஆனா இன்றைக்கும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பவரா இருந்தாலும் ஒரு சிலரை இப்படியாகவும் பயன்படுத்துகிறார், ஒரு சில காரணங்களுக்காக. மூன்றாவதாக பாருங்க, இது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல அப்படி இல்லை. உதவியாளர்கள், இவங்க அப்போஸ்தலர்கள் இல்ல, இவங்க தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஆனா இவங்க பேர் உதவியாளர்கள், உடன் ஊழியக்காரர்கள், உதவியாளர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க? வாலண்டியர்ஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரி. அன்னைக்கு ஆசாரியர்கள் ஒரு குரூப், அவங்களுக்கு ஒரு தனி வம்சம், ஒரு தனி பிறப்பு, ஒரு தனி பொறுப்பு. ஆனா லேவியருக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அவங்க வேலை. அவங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடையாது. ஆனா அவங்க பொறுப்பு என்னன்னா ஆசாரியருக்கு உதவி செய்ய. அப்படிப்பட்ட ஒரு கோத்திரம். அது வந்து ஒருவேளை நம்முடைய பார்வையில பார்த்தா அது கொஞ்சம் லோவா தெரியும். ஆனா கர்த்தர் அவர்களையும் மிக முக்கியமாய் கவனித்து அவர்களுக்குன்னு ஒரு தனி போர்ஷன் வச்சிருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நிலம் கொடுத்தாலும் இவங்களுக்கு ஒரு நிலம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர்களை ஒரு வித்தியாசமாய் ஆசீர்வாதத்துல வச்சிருக்காரு. எனக்கு சொந்தமானதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு. இப்ப நமக்கு மற்ற கோத்திரத்தாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு. லேவியருக்கு என் சொந்தமெல்லாம் அவங்களுக்கு சொந்தம்ங்கிறார். பாருங்க, அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமான விதத்துல ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். சோ யாரையுமே நம்ம வந்து லோவா நினைக்க கூடாது. உதவியாளர் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. 12 சீஷர்கள்ல பார்த்திலேமேயுங்கிற ஒரு சீஷரை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா, எல்லா வேலைகளிலும் எல்லா மற்ற செயல்பாடுகளிலும் கூட தான் அவர் இருப்பார். இப்போ யோவான்னா அவர் தனியா எத்தனையோ காரியங்களை செஞ்சாரு. பேதுருன்னா அவர் எத்தனையோ காரியங்களை தனியா செஞ்சாரு. அந்த மாதிரி மத்தேயு கூட செஞ்சாரு. ஆனா இவரை பத்தி பாத்தீங்கன்னா இவர் தனியா எதையும் செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆனா ஆண்ட் பார்த்திலேமியோ அப்படின்னு இருக்கும். ஒரு சிலரை கர்த்தர் அதற்கென்றே அழைத்திருக்கிறார். அத நாம வந்து அவரை குறைச்சு மாதிரி நினைக்க கூடாது. ஒருவேளை நாம அப்படி தப்பு செய்யலாம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கிறதே கிடையாது. அவர்களுக்குரிய கணத்தை, அவர்களுக்குரிய எல்லா ரிவார்ட்ஸ் பலனும் அவங்களுக்கு உண்டு என்பதை நாம் பார்ப்போம். இப்ப அதுதான் நான் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா போதகர், தீர்க்கதரிசி, அற்புதம் செய்கிறவர், குணமாக்குகிறவர் அப்படின்னு பல வரங்களை குறித்து வரங்களை வைத்து ஆட்களை ஊழியர்களையும் வைத்து இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நமக்கு ஆண்டவர் பவுல் சொல்லி கொடுக்கறது என்னன்னு சொன்னா, மேன்மையான வரங்களை வரங்களை நாடுவது தவறல்ல. வரங்கள் நமக்கு தேவை. ஆனா ஆவியானவரை விரட்டிடாதீங்க. வரங்களை மாத்திரம் முக்கியப்படுத்திட்டு இந்த வரம் கிடைச்ச உடனே இந்த வரத்தை மாத்திரம் ஒரு பிசினஸ் ஆக்கிட்டு ஆவியானவரை பற்றி அவர் சொல்ற உணர்த்துதல், அவர் சொல்ற எச்சரிப்பு, இது எல்லாம் கவனிக்காம இருக்கிற நிலைமைக்கு நாம் போய்விட, கிஃப்டை விட கிஃப்டை கொடுக்கிறவர் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வருதுன்னு சொன்னா அந்த பார்சலை பிரிக்கிறதுலும் பார்சல் என்ன வந்திருக்கு, இதை நான் என்ன பண்ண போறேன், இப்படிலேயே இருக்கிறது
இருக்கிறோமா, அல்லது இது யாரிடத்துல இருந்து வந்திருக்கு? ஓ, இவங்களா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, என் மேல எவ்வளவு ஞாபகம் வச்சு அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இதுதான் வர கிஃப்ட் முக்கியம். ஆனா கிஃப்ட காட்டிலும் கிஃப்ட கொடுத்தவர் முக்கியம். ஆகவே நாம 12ஆம் அதிகாரத்துல கற்றுக்கொள்வது, ஆவியானவர் ஒருவரே. நம்ம யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஆவியானவர் ஒருவரே. நமக்கு ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அதான் இப்ப சொன்ன மாதிரி வேற எந்த வரமும் இல்லாட்டினாலும் கூட நின்று செயல்படுகிற அது ஒரு வரம், உதவி. கூட ஒரு துணைக்கு அந்த ஆள் கூட எங்கன்னாலும் வருவார். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒருத்தர் செய்யறோம், எனக்கு ஒரு ஆள் கூட வேணும்பா அப்படின்னா அந்த ஆள் கூட வருவார். அவ்வளவுதான். அவரால எதுவுமே வேற செய்ய முடியாது, நீங்க தான் செய்வீங்க. ஆனா அவங்க கூட வருவாங்க. அவங்க கூட வர்றது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட். அந்த வேலையை செய்யறதுக்குதான் அவர் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாரே, அதே பெரிய வரம். நானும் செய்யறேன்னு முந்திட்டு வந்தாங்கன்னா அது மாம்சீகம். ஆவிக்குள்ள அவர் தன்னை அடக்கி அந்த ஒரு சப்மிசிவ் ஸ்பிரிட்டோடு நான் அவர் சொன்னதுக்கு அப்படியே கூட போறேன். மார்க்கு அப்போஸ்தலர் இந்த நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம். பவுல் ஊழியம் செய்ய போகும்போது பவுலும் பர்னபாவுடைய நெவ்யூ மார்க் அவரை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு இடத்துக்கு போனோடனே அங்க போனா அந்த இடத்துல பயங்கர போராட்டம் இருக்கும். அந்த பாதையும் ரொம்ப கடினமான பாதை, உயரமா போகணும். இவங்க எல்லாம் நடந்தே தான் போறாங்க, இல்ல சின்ன கழுத மேல ஏறி போறாங்க. இந்த மார்க்குக்கு அந்த இடத்துல போனா ரொம்ப உடல் நலம் கெட்டுரும்னு சொல்லிட்டு அவர் பின்தங்கிடுவார், போட போக மாட்டாரு. மார்க் அந்த இடத்துல உதவியாளதான் போறாரு. ஆனா அவர் அந்த இடத்துல அந்த ஒரு நேரத்துல என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சுய விருப்பத்தை அவங்க காண்பித்தார். பவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இனி இவன் நம்ம கூடவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா பவுலுக்கு ஆண்டவர் உணர்த்தி ஆவியானவர் நீ செஞ்சது தப்புன்னு காண்பிச்சு திரும்பவும் வேறொரு காலகட்டத்துல மார்க்குவையும் சேர்த்திக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மார்க்குவை அழைச்சிட்டுவான்னு சொல்றான். அப்புறம் கடைசி அதிகாரங்கள்ல கடைசியில நன்றி சொல்லும் போது மார்க்குன்னு ஸ்பெஷலா நன்றி சொல்லுவார். எனக்கு இவ்வளவு உதவியா இருந்தான்னு சொல்லி அவர் நன்றி சொல்லுவார். என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, யாரையுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தவறாவும் மட்டமாவும் நினைக்க கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு பர்பஸ வச்சிருக்க. அவருடைய நோக்கம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். நமக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உயர்த்தி நம்ம யோசிக்க, அதான் இன்னைக்கு நம்ம செபிக்க. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்புறம் இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு காரியங்களை உங்களுக்கு விளக்கி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு சபையில எத்தனையோ காரியங்களை தவறாய் புரிந்து கொண்டு அவரவர் தங்கள் காரியங்களை முக்கியப்படுத்தி நாங்க தான், எங்களாலதான் முடியும், நாங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க சுவாமி. எங்களுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய காரியங்கள் தவறான விதத்துல செயல்படுகிறத பார்ப்போம். ஆயர்மார்கள் இப்படி இருக்கிறத நாங்க பார்ப்போம். ஆண்டவரே, தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, பிஷப்மார்கள் கூட அப்படி இருக்காங்க. நான் அவங்களையெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை சுவாமி. நாங்களும் அப்படித்தான் இருக்கோம். எங்களுக்கு குடும்பங்கள்ல, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்கள்ல நாங்க. ஆனா நீர் எங்களுக்கு வரங்களை கொடுத்தது, ஆவியானவரை நிறைவா எங்களுக்கு தந்தது. நாங்க உம்மோடு கூட இருக்கிற உறவில சரியாய் இருக்கோம். நீர் எதிர்பார்க்கிற விதமாய் மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் விளங்கும். எப்பொழுதும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இருக்கவும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு முன்பாக உண்மை வெளிப்படுத்தவும் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் தான் எங்களை அனுமதிச்சோம். அவ்விதமாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபைத்தாரும். அதற்கு உதவியாய் நீர் கொடுக்கிற இந்த வரங்களை, என்னென்ன வரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரோ அதை நாங்க சரியாய் பிரயோகிக்க, அதை சரியாய் அபியாசிக்க எங்களுக்கு உதவி.
தயவாய் இறங்கும், தயவாய் ஆசீர்வதி. எங்களுக்கும் வரங்களை பெருகச் செய்யும், வரங்களை நாட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மேன்மையான வரங்களை கேட்கும் போது நீர் எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கு. அவ்வப்பொழுதும் தேவைக்கேற்ற விதமாய் எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கு. இதையெல்லாம் நாங்க சரியா விளங்கி கொள்ள அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை கட்டளையிட்டு ஆண்டவரே நாங்க வேதத்தின்படி வாழ்ந்து விட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக பிரேமாவுடைய குடும்பத்தாருக்காக செபிக்கிறோம், பிரேமாவுக்காக அதிகமாய் செபிக்கிறோம். தகப்பனை இழந்த இந்த சூழ்நிலையில அவங்களே ஆற்றும் தேற்றும் சுவாமி. பிரயாணப்பட்டிருக்கிறாங்க, அந்த பிரயாணங்கள்ல கூட அங்க குடும்பத்தினரையும் ஆறுதல் படுத்தி பத்திரமாய் திரும்பி வர அவங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அதே போல ஷீலாவுடைய மாமனாருக்காக செபிக்கிறோம். தயவா இறங்கி அவருக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த கடினமாய் கஷ்டப்படுகிற நாட்கள்ல அதிகமாய் உண்மை பற்றி தியானிக்க, உண்மை பற்றி சிந்திக்க கஷ்டம் சுவாமி, முடியவே முடியாது. ஆனா நீர் கூட இருந்தீரானால் உங்களுடைய அந்த அனுபவத்துல அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு அவங்களால அந்த சில கான்சியஸா இருக்கிற கொஞ்ச நேரத்துல உண்மை பற்றி நினைக்க முடியும் சுவாமி. உதவி செய்யுங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படி செபிக்கிற ஜெப தூபங்களும் அந்த துதியும் அவருக்கு அப்படி இருந்து அவரை அந்த சிந்தனைக்குள்ளாக வைத்துக்கொள்ள கிருபத்தார். வேதனையையோ கஷ்டங்களையோ பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மை நினைக்கவே முடியாது சுவாமி. தயவா இறங்குங்க, அந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க, அவங்களை பலப்படுத்துங்க. உங்களை பாதுகாக்கிற பராமரிக்கிற ஷீலா குடும்பத்தாருக்கு தேவையான தானத்துக்கு மற்ற வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திங்க சுவாமி. உடல் பலவீனங்கள், சுகவீனங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய காரியங்களை பொறுப்பேற்று வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. So சூப்பரம்மா. thank you everyone. நன்றிம்மா. God bless you. Okay, bye bye. பாய்மா. பெங்களூர் டாட்டா. பெங்களூர் டாட்டான்னு ஆமா ஆமா